So question number one. In Langland's Piers the Plowman, Piers finally appears as Charity, the Holy Trinity, Jesus, Good Samaritan. So logically யோசிச்சு பாருங்க. Piers the Plowman, ஹோலி ட்ரினிட்டியாக வர முடியாது, 3 பேரா வரப்போறது இல்லை. ஸோ லாஜிக்கலாக என்ன ஆன்சர் இருக்க முடியும்? ஸோ ஆன்சர் டி, த குட் சமாரிட்டன். ஸோ அதான் வந்து ஆன்சர். ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரீம் விஷன்ஸ், அதாவது ஒரு ஆத்தர் வந்து கனவு தூங்கிடுவார், அவர் கனவு வரும், அந்த கனவுல வர்றது வந்து நம்மளுக்கு கவிதையாக இருக்கும். அதுக்கப்புறம் கனவு முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து எழுதுவார். ஸோ இதே போல் ட்ரீம் விஷன்ஸ் நம்ம ஏகப்பட்ட வந்து சார்ஜர்லையும் பார்த்துருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ட்ரீம் விஷன் தான் வந்து த விஷன் ஆஃப் வில்லியம் கன்சர்னிங் பியர்ஸ் பிளவுமேன். இதான் வந்து ஃபுல் டைட்டில், பியர்ஸ் பிளவுமேனோட ஃபுல் டைட்டில். ஒரு ஆலிகாரிக்கல் போயம். ஓகே, முக்கியமாக வந்து மிடில் இங்கிலீஷில் வந்து அலிட்ரேட்டிவ் ரிவைவலில் வந்து முக்கியமான ஒன்று. இல்லை நரேட்டர் யாருன்னா வில் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் என்ன பண்ணுறாரு, மால்வர்ன் ஹில்ஸ், எம்ஏஎல் விஆர்என், அங்கே தூங்கிடுறாரு. அவருக்கு வர கனவை தான் வந்து நம்ம பார்க்குறோம். அந்த கனவுல பியர்ஸ் பிளவுமேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வராரு. அப்போ இதில் ஒட்டு மொத்தமாக வந்து 8 விஷன்ஸ் அவருக்கு கனவுல வருது. அந்த 8 விஷன்ஸ் வந்து சப்டிவைட் பண்ணால் இதில் ஒரு டெக்னிக்கல் வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, பாசஸ், PASSUS. பாசஸ் அப்படின்னா ஸ்டெப்ஸ், படிப்படியாக. மொத்தம் வந்து 20 படி இருக்கு, 20 பாசஸ் இருக்கு. இதில் மேஜர் டிவிஷன் இந்த போயம் அப்படின்னு பார்க்குறப்போ விசியோ, VISIO, விஷன் அதோட ஷார்ட் ஃபார்ம் நினைக்கிறேன், வீட்டானா லைஃப். ஸோ 2 மேஜர் டிவிஷன், விசியோ, VISIO, வீட்டா. அந்த விசியோங்கிறது ப்ரொலாகும், அப்புறம் ஃபர்ஸ்ட் 7 பாசஸ், மொத்தம் 20 இருக்கு இல்லையா, அல்லது. ஸோ இதை தான் வந்து விசியோ அப்படிங்கிறாங்க. அடுத்தது வீட்டா, இதை வந்து மேஜர் டிவிஷன். ஸோ இதே போல கேள்விகள் வரலாம், எந்த ஒர்க் வந்து விசியோ வீட்டா அப்படின்னு டிவைட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் பிளவுமேன் படிக்கிறதுல என்ன பிரச்சனை, தேர் ஆர் நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட். உங்களுக்கு வந்து A டெக்ஸ்ட், B டெக்ஸ்ட், C டெக்ஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் வந்து லைன்ஸ் வேரி ஆகும், மற்றதெல்லாம் வந்து வேரி ஆகும். ஸோ 2500லேருந்து ஆல்மோஸ்ட் 7000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் மாறுது இந்த ABC டெக்ஸ்ட்ல. அப்போ விஷன் 1ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவர் தெரியுது. அந்த டவரில் தான் வந்து ட்ரூத் டுவெல்ஸ். அது வந்து டவர் அப்படிங்கிறது ஆலிகாரிக்கலா, சிம்பாலிக்கலா ஹெவன். இந்த பக்கம் ஆப்போசிட்ல வந்து டஞ்சன், அது வந்து ஹெல் சிம்பாலிக்கா. இந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் ஃபீல்டு ஃபுல் ஆஃப் ஃபோக், அது வந்து இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு. அந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு தான் நம்ம வந்து சில இதை பார்க்குறோம், அது விஷன் 1. அப்போ விஷன் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்மன் யார் கொடுக்குறாங்கன்னா ரீசன் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கன்ஃபெஷன்ஸ், அந்த கன்ஃபெஷன்ஸ்ல வந்து 7 டெட்லி சின்ஸ். இதுதான் வந்து லாங்கஸ்ட் செக்ஷன் அந்த பியர்ஸ் பிளவுமேன்ல. அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா பியர்ஸ் பிளவுமேன் வந்து நான் வந்து தேடி போறேன் ட்ரூத்தை தேடி அப்படிங்கிறான். ஸோ பியர்ஸ் பிளவுமேனோட பில்கிரிமேஜ் தான் அடுத்தது. அவன் யாரை தேடி போறான்னா ட்ரூத்தை தேடி போறான். விஷன் 3 அந்த சர்ச் ஃபார் ட்ரூத் தேடி போறப்போ ட்ரூத் சம்டைம்ஸ் ஆல்சோ கால்டு டூவெல், DOWEL. அவன் வந்து பியர்ஸ் பிளவுமேன் யார் யாரெல்லாம் கன்சல்ட் பண்றான், தாட்டு, விட்டு, ஸ்டடி, கிளர்ஜி, ஸ்கிரிப்சர். அதுக்கப்புறம் இந்த ஒரு வார்த்தை YMAG, YNATYF. ஸோ மேபி அந்த இமேஜினேஷன், அதில் ஒய்யை வந்து ஐன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, இமேகிமினேஷன் அப்படின்னு வந்துடும். ஓகேவா, ஏன்னா வந்து ஒய்யை வந்து ஐன்னு இங்கிலீஷில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். அடுத்தது ரீசன். ஸோ இவங்கெல்லாம் கன்சல்ட் பண்ணுறான். அடுத்தது விஷன் 5 and 6 பார்த்தீங்கன்னா இந்த பியர்ஸ் பிளவுமோட ஆக்ஷன்ஸ் அது வந்து ஆல்மோஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி இருக்கு. அடுத்தது சேரிட்டி. வாட் இஸ் சேரிட்டி அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. சேரிட்டி ஒரு கதாபாத்திரமா வர்றாங்க. அப்புறம் விஷன் 6ல வந்து பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், அதாவது கிரைஸ்ட் வந்து கடைசியில் வந்து சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஒட்டுமொத்த எபிசோட வந்து நம்ம பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது சமாரிட்டன், அதாவது இந்த விஷன்ல வந்து சமாரிட்டன் ஒருத்தர் வராரு, அது பார்க்கறதுக்கு வந்து பியர்ஸ் பிளவுமேனை போல வந்து இந்த நரேட்டருக்கு தெரிகிறார். ஸோ அதை தான் வந்து நம்மளை கேள்வியாக கேட்டு இருந்துருக்காங்க, கடைசியில் வந்து பியர்ஸ் பிளவுமேன் எப்படி வருவார்கள். அதுக்கப்புறம் விஷன் 7 and 8 கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான கேரக்டர், இது அடிக்கடி கேட்பாங்க, இந்த கேரக்டர்ஸ் வந்து எங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது டூ வெல், டூ பெட்டர், டூ பெஸ்ட், பியர்ஸ் பிளவுமேன்ல வராங்க. தென் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி போன பியர்ஸ் அவனை தேடி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஷியன்ஸ், ஸோ CONSCIENC, கான்ஷியன்ஸ் வந்து தேடி போகிறாங்க இன் சர்ச் ஆஃப் சால்வேஷன், புனியத்தை தேடி. ஃபர்ஸ்ட் பியர்ஸ் பிளவுமேனை தேடினா
கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஷியன்ஸ் வந்து இப்போ புறப்படுறாரு. ஸோ இதான் வந்து பியர்ஸ் பிளமரோட அவுட்லைன். இதில் முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெல்லிங் த கேட் அப்படிங்கிற கதையும் உள்ளதான் இருக்கு. அதாவது உங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூனைகள்லாம் வந்து பூனைகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எலிங்கள்லாம் ஒரு கூட்டம் போடும். ஒரு பார்லிமெண்ட் ஆஃப் ரேட்ஸ்னு வச்சுப்போம். அதில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட திட்டம் என்னன்னா எப்படியாட்டும் வந்து பூனைக்கு வந்து கழுத்தில் வந்து மணியை கட்டியிருந்தேன். அதெல்லாம் சரி யாரு கெட்டுவா அதுதான் வந்து கேள்வி. ஸோ இதுனா இம்ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸை வந்து இந்த கதை வந்து சொல்லுது. சரி, அடுத்த கேள்வி. இட் வாஸ் டிசைடட் தட் ஈச் கேண்டர்பரி பில்கிரிம் would tell in all. எத்தனை ஸ்டோரி சொல்ல போறாங்க ஒட்டு மொத்தமா ஒவ்வொரு பில்கிரிம்? 1 story, 2 stories, 3 stories, 4 stories. ஸோ ஆன்சர் 4 stories இல்லையா? ஸோ ஏன் அப்படின்னு சொன்னா கேண்டர்பரி டேல்ஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் மொத்தம் வந்து 24 கதை இருக்கு. அதில் ஒரு பொதுவாக கேட்குற கேள்வி என்னன்னா எத்தனை பில்கிரிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஜென்ரல் ப்ரோலாக்ல வந்து இதே மாதிரி ஒரு வேர்டிங் இருக்கு, சம் 29 பில்கிரிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டபார்ட் இன்ல. ஓகேவா? நம்ம ஒருவேளை வந்து சார்ஜரை இன்க்ளூட் பண்ணா, அதாவது நரேட்டர் அவர் வந்து அந்த 29ல கணக்கு இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டா சார்ஜர் இல்லை நரேட்டர் பிளஸ் ப்ரோலாக்ல சொல்லக்கூடிய அந்த 29 ஒட்டு மொத்தமாக 30 பில்கிரிம்ஸ் வச்சுக்கலாம். அப்போ அந்த ஹோஸ்ட் என்ன பண்றாரு, ஹாரி பெய்லி போறப்போ ஒவ்வொருத்தர் 2 சொல்லணும், வர்றப்போ 2 சொல்லணும். அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து ஒவ்வொருத்தரும் 4. ஸோ 30 into 4 வந்து 120 டேல்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கணும். ஆனால் வந்து 24 டேல்ஸ் தான் வந்து கம்ப்ளீட் பண்றாரு. இந்த டேல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நரேட்டர் மட்டும் 2 கதை சொல்றாரு. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் சொல்ற கதை வந்து பாத்தீங்கன்னா த டேல் ஆஃப் சர் தாப்பஸ், THOPAS. அது வந்து அந்த அளவுக்கு கன்றாவே இருக்கு. அது வந்து ஒரு மாதிரி பேட் வேர்ட்ஸ், அதாவது டாக்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஹோஸ்ட் வந்து டிஸ்மிஸ் பண்றாரு. அதனால வந்து பாதியிலே நிறுத்தப்படுது. ஒரு இன்கம்ப்ளீட் டேல் தான் வந்து இது. ஸோ டாக்ரல்னா ஒரு பேட் வேர்ட்ஸ், கிளம்சி ரைம் இருக்கும். அதுக்கப்புறம் நரேட்டர் வந்து தன்னோட 2வது கதையை ஆரம்பிக்கிறார், த டேல் ஆஃப் மெலிபி அப்படின்னு சொல்லிட்டு, MELIBBE. அப்போ ஒட்டு மொத்தம் வந்து 24 கதை சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எத்தனை பில்கிரிம்ஸ் கதை சொன்னாங்க அப்படின்னா 23. ஏன்னா ஒரே பில்கிரிம் வந்து 2 கதை சொல்லிட்டாரு இல்லையா நரேட்டர். அதனால ஒன்னு நீங்க அதை 24ல மைனஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா மொத்தம் வந்து ஒன்லி 23 பில்கிரிம்ஸ் டெல் டேல்ஸ். அடுத்தது வந்து அந்த ஜெனரல் புலாக்ல டீடைல்டு பென் பிக்சர்ஸ், அதாவது இப்போ இந்த 30 பில்கிரிம்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் இடையில வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா எத்தனை பேர் வந்து ரொம்ப டீடைல்டா மைன்யூட்டா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அப்படின்னா 21 பேருக்கு மட்டும்தான் அப்படி இருக்கு. மற்றவங்க எல்லாம் பாசிங்ல மென்ஷன் பண்ணிட்டு போயிடுறாங்க. ரைட்டா? அப்போ 21 பில்கிரிம்ஸை பத்தி ஒரு பென் பிக்சர்ஸ் இருக்கு, 23 பில்கிரிம்ஸ் தான் கதை சொல்றாங்க, 24 கதை வந்து இருக்கு. அடுத்தது, which of the following is written by Samuel Butler? Religio Lacey, David Simple, Hudibras, Journal of the Plague Year. ஸோ சாமுவல் பட்லர் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஹியூடிப்ராஸ் தான். அதுக்கு முன்னாடி இந்த ஏஸ் பார்ப்போம். ரிலீஜியோ லெய்சி, LAICI, அது வந்து ட்ரைடனோட ஒர்க்கு. அதில் வந்து சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. அப்புறம் இதை வந்து இன்னொரு ஒர்க் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ரிலீஜியோ மெடிசி, டாக்டர், MEDICA, அது வந்து தாமஸ் ப்ரவுன். நம்ம ஏற்கனவே ஒரு பார்த்துருக்கோம். இது வந்து இந்த ஹைட்ரோடேஃபியா, ஏர்ன் பெரியல், ஸோ அதுக்கப்புறம் தோட்டக்கலையை பற்றிலாம், ஹார்டிகல்ச்சர் பற்றிலாம் வந்து இவர் தான் வந்து எழுதியிருக்கிறார். ஜேர்னல் ஆஃப் த பிளேக் இயர் வந்து டிஃபோவோட ஒர்க்கு. ஸோ இந்த ஹியூடிப்ராஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு பர்லக்ஸ், நக்கல் நையாண்டி. இட்ஸ் பேஸ்ட் ஆன் செர்வாண்டஸோட டான் குவிஸாட பேஸ் பண்ணி இது எழுதப்பட்டிருக்கு. 1663 வருது. இதில் என்னன்னா இதுக்கு முன்னாடி ஏஜ் ஆன பியூரிட்டன் ஏஜை நக்கல் அடிக்கிற மாதிரி. ஸோ அப்போ ஹியூடிப்ராஸ் வந்து ஒரு பிரிசிபிட்டேரியன் நைட்டு, PRESBYTERAN நைட்டு. அவன் கூட வந்து கம்பெனியன் ஒருத்தர் போகிறான், அவன் வந்து ரால்ஃபோ. ஸோ இவன் தான் அவனோட ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்கொயர். இது அப்படியே பார்த்தீங்கன்னா டான் குவிசாட்ல வந்து சான்சோ பான்சா, டான் குவிசாட், ஸோ அப்படிங்கிற பேர் மாதிரி, ஒரு காமிக் பேர் மாதிரி இந்த ஹியூடிப்ராஸ் இருக்கு. இந்த ஹியூடிப்ராஸ் எங்கெல்லாம் அடி வாங்குறான், அவன் எங்க போறான், அதான் வந்து கதை. அடுத்தது இந்த சாரா ஃபீல்டிங், நேற்று பார்த்தவங்களா. ஸோ ஹென்ரி ஃபீல்டிங் நம்மளுக்கு தெரியும், நாவலிஸ்ட். அவரோட சிஸ்டர் தான் வந்து இவங்க. ஸோ இவங்களோட 2 ஒர்க் முக்கியம். ஒன்று வந்து த கவர்னர்ஸ், விச் இஸ் கன்சிடர்ட் த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் நாவல் ரிட்டன் ஃபார் சில்ட்ரன். சில்ட்ரன்ஸ் நாவல் முதல்ல எழுதுனது இவங்க தான், சாரா ஃபீல்டிங். இந்த சாரா ஃபீல்டிங்கோட ஒரு முக்கியமான ஒர்க் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டேவிட் சிம்பிள். ஸோ இதுக்கு ப்ரிஃபேஸ் வந்து அவரோட பிரதர் ஹென்ரி ஃபீல்டிங் எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு மேஜர் ஒர்க்காக வந்து இங்கிலீஷ் லிட்டரேச்சரில் பார்க்குறாங்க. த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டேவிட் சிம்பிள் ஒரு மாரல் ரொமான்ஸ் 1744 வருது. அப்போ அந்த சில்ட்ரன்ஸ் நாவல் வந்து 1749 வருது. த கவர்னர்ஸ், அதோட சப்டைட்டில் வந்து த லிட்டில் ஃபீமேல் அகாடமி. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் போயம்ஸ் டிட் மில்டன் ரைட் இன் ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ்? இல் பென்சராசோ, ஆன் இஸ் பிளைண்ட்னஸ், ஆன் த லேட் மேசக்கர் இன் பயட்மாண்ட், அடுத்தது லிசிடஸ். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த
ஆக்டோசிலபிக் கப்லெட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அதை நினைவு கூர்ந்தீங்கன்னா தெரியும். ஆன்சர் வந்து ஏ, இல் பென்சராசோ. அதுக்கப்புறம் ஆன் இஸ் பிளைண்ட்னஸ் வந்து ஒரு சானட். அது வந்து முக்கியமாக வந்து மில்டன் வந்து பார்த்தீங்கன்னா 1652 வந்து மில்டன் வந்து கம்ப்ளீட்டாக பிளைண்ட் ஆகுறாரு, கிட்டத்தட்ட 43 அந்த ஏஜில். அதை பற்றி சொல்லக்கூடிய ஒன்று. அதுக்கப்புறம் ஆன் த லேட் மேசக்கர் இன் பயட்மோன், அதுவும் வந்து ஒரு சானட். அதுக்கப்புறம் லிசிடஸ் எல்லாருக்கும் தெரியும், ஒரு பாஸ்டரல் எலிஜி தன்னோட ஃப்ரெண்ட் எட்வர்ட் கிங்குக்காக எழுதுறாரு. அப்போ இந்த ஆக்டோசிலபிக் கப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைன் கப்லெட்னா 2 லைன் ஸ்டான்ஸா அயம்பிக் டெட்ராமீட்டர்ல இருக்கும். ஸோ டெட்ரா அப்படிங்கிறப்ப வந்து 4 ஃபீட், 4 அடி. 4 அடி அப்படிங்கிறப்ப வந்து ஒவ்வொரு ஃபீட்டுக்கு 2 சிலபிள் அப்படிங்கிறப்போ 8 சிலபிள் வரும். அப்போ இந்த இதை வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மில்டன் தான் யூஸ் பண்றாரு. இல் ஆலிக்ரோ அண்ட் இல் பென்சராசோ அதில் வந்து வருது. ஸோ முக்கியமாக வந்து எல் ஆலிக்ரோ அதில் வரக்கூடிய ஒரு மேஜர் லைன் என்ன, ஸ்வீட்டஸ்ட் ஷேக்ஸ்பியர் ஃபேன்சிஸ் சைல்டு வாபிள் ஹிஸ் நேட்டிவ் வுட் நோட்ஸ் வைல்டு அப்படின்னு சொல்லிட்டு மில்டன் வந்து ஷேக்ஸ்பியரை பிரைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா இதே மில்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பென் ஜான்சனை போல அந்த ஃபோலியோ எடிஷன் வர்றப்போ அதுக்கு வந்து ஒரு ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற கவிதையும் வந்து மில்டன் அவரோட ஏர்லியஸ்ட் போயம். அடுத்தது an essay on poem, sorry, an essay on man, Pope, is based on the ideas of A. Lord Peter, Theobald, Lord Bolingbroke, Lord Harvey. ஸோ ஆன்சர் வந்து சி, லார்ட் பாலிங்ப்ரோக். ஸோ மில்டன் எப்படி வந்து பேரடைலாஸ்ட் எழுதுறது காரணம் சொன்னாரோ, டு ஜஸ்டிஃபை த வேஸ் ஆஃப் காட் டு மென் அப்படின்னு சொன்னாரோ, அதே போல போப் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் எஸ்ஏ ஆன் மேன், அது ஓ ஞாபகம், ஓ போப்ல ஓ இருக்கு. ஸோ ஆன் மேன் எழுதுனது வந்து போப். ஸோ போப் ஒரு ரீசன் சொல்றாரு, டு விண்டிகேட் த வேஸ் ஆஃப் காட் டு மேன். ஸோ அங்க மில்டன் வந்து டு ஜஸ்டிஃபைன்னு சொல்லியிருப்பாரு, இங்க வந்து இவர் யூஸ் பண்றது டு விண்டிகேட். ஏன்னா இவர் தான் காம்ப்ளிகேட்டட் வேர்டு யூஸ் பண்றாரு, மில்டன் சாதாரணமாக யூஸ் பண்ண டு விண்டிகேட் த வேஸ் ஆஃப் காட் டு மேன். ஸோ இது வந்து ஒரு பிலோசாபிக் போயம், ஹெரோயிக் கப்லெட்ஸ் தான் எழுதுறாரு. அப்போ இது வந்து ஒரு போயம் பார்க்கறது எஸ்ஏன்னு இருக்கும் டைட்டில், ஆனால் வந்து இது போயம் தான். இட்ஸ் அ போயம் இன் 4 எபிசல்ஸ். யாரை அட்ரஸ் பண்றாருன்னா லார்ட் பாலிங்ப்ரோக். இல்ல எபிசல் 1ல வந்து வரக்கூடிய ஒரு லைன் வந்து வாட் எவர் இஸ் ரைட் அப்படிங்கிற ஒரு லைன். அதுக்கப்புறம் இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடியதா இருக்கு, எபிசல் 2ல வரக்கூடிய த ப்ராப்பர் ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இஸ் மேன். ஏன்னா இது வந்து எஸ்ஏ ஆன் மேன். இதுல வரக்கூடிய இந்த லைனும் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி, பிளேஸ்ட் ஆன் திஸ் இஸ்துமஸ் ஆஃப் அ மிடில் ஸ்டேஜ், அதாவது ஐலண்ட், பீயிங் டார்க்லி வைஸ் அண்ட் ரூட்லி கிரேட். மனுஷனை தான் வந்து அவர் டிஃபைன் பண்றாரு. ஸோ மேனை வந்து எப்படி டிஃபைன் பண்றாருன்னா பீயிங் டார்க்லி வைஸ் அண்ட் ரூட்லி கிரேட் அப்படின்னு போப் வந்து டிசைட் பண்றாரு. ஸோ டார்க், அதாவது பீயிங் மேன் அப்படின்னு சொன்னா எஸ்ஏ ஆன் மேன் போப் எழுதினாரு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் எபிசல் 4ல வரக்கூடிய ஒரு லைன், a wit is a feather and a chief a rod, and honest man is the noblest work of God. இதே போல லைன்ஸ் வந்து அங்கதான் வந்து வருது. ஸோ விட்டுங்கிறது சாதாரணமா இருக்கணும், ரொம்ப ஃபோர்ஸ்டா இருக்கக்கூடாது, கண்ட்ரைவ்டா வந்து இருக்கக்கூடாது. சரி, அடுத்தது, which of the following works by Johnson is an imitation of the 10th satire of Juvenal? நம்ம சட்டையர் பல இது பார்த்துருக்கோம், டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஜுவினல் ரொம்ப ஹார்ஷான ஒரு சட்டையர். 10th சட்டையரை பேஸ் பண்ணி ஜான்சன் என்ன எழுதினார், லண்டன், வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ், த லைஃப் ஆஃப் சாவேஜ், ரெசலஸ், RASSELAS. இதில் வந்து டிஏ எலிமினேட் பண்ணலாம், ஏன்னா ரெசலஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாவல், லைஃப் ஆஃப் இது வந்து பயோகிராஃபி, ஏவா பியா. ஸோ அது ரெண்டுல ஏதாவது ஒன்று. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ். அதுதான் வந்து 10th சட்டையர் ஆஃப் ஜுவினல் பேஸ் பண்ணி எழுதுறாரு. லண்டனோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டையர் தான், ஆனால் அது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் 3rd சட்டையர் ஆஃப் ஜுவினல். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஹியூமன் விஷஸ்ங்கிறது பெருசு பிரம்மாண்டம் இல்லையா, லண்டன்ங்கிறது குட்டி நகரம், அப்படி வச்சுக்கிட்டா இது வந்து 3, அது வந்து 10 அப்படின்னு ஞாபகம். அதுக்கப்புறம் ரெசலஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அது வந்து அவரோட ஒரு நாவல். அது வந்து முக்கியமாக ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னால் வித்தின் 8 days அது எழுதி முடிக்கிறாரு. அம்மாவோட ஃபியூனரலுக்கு காசு இல்லாமல் வந்து இதை எழுதி முடிச்சாரு. இல்லை ரெசலஸ் வந்து தன்னோட ஹாப்பி வேலியில இருந்து ஈஜிப்டுக்கு போகிறான், கூட வந்து யார் யாரெல்லாம் போறா, அவங்களோட சிஸ்டர் நெக்கையா, NEKAYAH போறாங்க. முக்கியமாக அந்த பிலாசபர் பேர் ஞாபகம், இம்லாக், IMLAC, அவர் போறார். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 10ல வந்து டெசர்டேஷன் அப்பான் போயட்ரி அப்படின்னு ஒரு செக்ஷனும் இருக்கு. Next, the final version of Wordsworth Prelude appeared in 1798, 1806, 1850, 1860. ஷேக்ஸ்பியர் எந்த வருஷம் இறந்தாரு, அப்போதான் வந்து இதோட, ஏன்னா அவர் அது எழுதிக்கிட்டே இருக்கிறாரு, அப்போதான் வந்து இது பப்ளிஷ் ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, 1850. ஸோ 1850 அதோட சப்டைட்டில் த ப்ரெலூட், growth of a poet's
மைண்ட், ஒரு ஆட்டோபயோகிராஃபிக் எபிக் போயம். இது இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரெக்லூஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்குக்கு தான் வந்து இன்ட்ரடக்ஷன் எழுத ஆரம்பிச்சாரு. ஆனா ரெக்லூஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இன்கம்ப்ளீட், ஒரு ஃபிராக்மெண்ட்ரியா தான் வந்து இருக்கு. அப்போ பிளாங்க் வேர்ட்ஸ்ல எழுதுறாரு, அட்ரஸ் டு கால்ட்ரிட்ஜ், தன்னோட நண்பன். ஆக்சுவலா இந்த டைட்டில் உங்களுக்கு வந்து இந்த ப்ரெலூட் அப்படின்னு சொல்றது வந்து மேரி வேர்ட்ஸ்வொர்த் வந்து இந்த டைட்டில் வைக்கிறாங்க. அப்புறம் ஃபைனல் வெர்ஷன் வந்து மொத்தம் 14 புக்ஸ் இருக்கு. அதுல வந்து தன்னோட பர்த் பிளேஸ்ல ஓடக்கூடிய ஒரு நதியை வந்து ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்றாரு, டர்வன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகரத்தை வந்து அட்ரஸ் பண்றாரு. அதுல வரக்கூடிய ஒரு செக்ஷன் வந்து புக் 10ல வந்து ரெசிடென்ஸ் இன் பிரான்ஸ் அண்ட் பிரெஞ்சு ரெவல்யூஷன். ஏற்கனவே பிரெஞ்சு ரெவல்யூஷன் பத்தி தனியாக ஒரு போயம் எழுதிருந்தாரு, அந்த லைன் இங்கேயும் வரும் ப்ரெலூட்லயும். பிளிஸ் வாஸ் இட் இன் தட் டான் டு பி அலைவ், பட் டு பி யங் வாஸ் வெரி ஹெவன் அப்படிங்கிற லைன் இந்த ப்ரெலூட்லயும் வரும். அடுத்தது, ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் த ப்ராக்ரஸ் ஆஃப் த சோல்? ஜான் பன்யன், ஜான் டன், ஹென்ரி வாகன், ரிச்சர்ட் கிராஷோ. இதுல ரெண்டு பேர்ல யாராட்டும் ஒருத்தர் தான் எழுதியிருக்க முடியும் இது, இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து ஜான் டன். அவர் தான் வந்து த ப்ராக்ரஸ் ஆஃப் த சோல். ஏன்னா வந்து அவர் ஒரு he is the first great Anglican preacher. இது வந்து அன்பினிஷ் தான். த ப்ராக்ரஸ் ஆஃப் த சோல் ஒரு சட்டையல் எப்பிக்கா எழுதுன்னு நினைச்சாரு, ஆனா வந்து அவர் முடிக்கல. அதை 1601ல இது வெளியே வருது பின்னாடி. அப்புறம் நம்ம டன்னை பார்க்குறப்ப அவரோட ஃபைனல் சர்மன் பார்க்கலாம். அவரோட அது பேர் வந்து டெத்ஸ் டுவெல், டியூஇஎல். ஸோ இந்த ஒர்க்கில் இருந்து தான் வந்து பின்னாடி வந்து டிலன் தாமஸ், வெல்ஷ் ரைட்டர், வந்து தன்னோட ஒரு போயட்ரி கலெக்ஷனுக்கு பேர் எடுக்கிறார். டெத்ஸ் அண்ட் என்ட்ரன்சஸ் அப்படிங்கிற டைட்டில் வந்து டன்னோட ஒர்க்கில் தான் எடுக்கிறார். அடுத்தது, த எக்ஸ்பிரஷன் ancestral voices prophesizing war occurs in குப்லா கான், ஃப்ராஸ்ட் அட் மிட்நைட், கிறிஸ்டபல், ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மேரியர். எல்லாமே கால்ட்ரிட்ஜ் தான். இதுல எதுல வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வருது? அசரீதி, ஒரு அசரீதி வந்து கேட்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா ஆன்சர் வந்து குப்லா கான்ல தான் வந்து இது கேட்குது. ஸோ குப்லா கானோட ஃபுல் டைட்டில் வந்து குப்லா கான் ஆர் அ விஷன் இன் அ ட்ரீம். ஏன்னா கஞ்சா அடிச்சுட்டு கனவுல வந்த கதை இது. அண்ட் அ ஃப்ராக்மெண்ட், அதுவும் சப்டைட்டில் தான். 1816 வெளியே வருது. இது வந்து ஒரு பர்சாஸ் ஹிஸ் பில்கிரிமேஜ், PRCHAS அப்படிங்கிற புக்கை படிச்சுட்டு இருக்கிறாரு, ஓபிஎம் அடிச்சிருக்கிறாரு. கனவுல வந்து இந்த கதை வருது, எழுதுறாரு. ஆனா எழுதுறப்ப வந்து அ பர்சன் ஃப்ரம் போர்லாக், PORLOCK, அவர் வந்து கூப்பிட்டதுனால தண்ணி அடிக்க போயிட்டாப்ல. அதனால வந்து இது வந்து ஃப்ராக்மெண்டா தான் இருக்கு. அப்ப இதை ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ண வேணாம்னு நினைச்சாரு. ஆனா ஒரு போயட் ஆஃப் கிரேட் அண்ட் டிசர்வ்டு செலிபிரிட்டி யாருன்னா லார்ட் பைரன், அவரோட அட்வைஸ்க்கு அப்புறம் வந்து இதை பப்ளிஷ் பண்றாரு குப்லா கான். அப்போ குப்லா கான் பப்ளிஷ் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கிறாரு. ஹைகேட் அப்படிங்கிற நகரத்தில் இருக்கிறாரு. அப்போ சார்ல்ஸ் லேம் இவரை பார்த்துட்டு வேர்ட்ஸ்வொர்த்துக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அவரு லேம் வந்து அந்த லெட்டர்ல கால்ட்ரிட்ஜ் என்னன்னு டிஸ்கிரைப் பண்றாரு. அண்ட் ஆர்ட் ஏஞ்சல் அ லிட்டில் டேமேஜ்டு, அதாவது ஏஞ்சல் மேல இருக்கக்கூடிய ஒருத்தர், ஆனா இன்னைக்கு லிட்டில் டேமேஜ்டு அப்படிங்கிற லைன் வந்து லேம் தான் சொல்றாரு. அப்போ இந்த போயம்ல வந்து ஜானடு அப்படிங்கிற ஒரு பிளேஸ், அதுல குப்லா கான் வந்து ஒரு பிளஷர் டூம் கெட்டுறாரு. அங்க ஆல்ஃப் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் ரிவர் ஓடுது. அதுக்கப்புறம் ஒரு டேம்சல் வந்து டல்சிமர் அப்படிங்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க. அப்புறம் அண்ட் அப்சீனியன் மெய்டு, ABYSSININ, அவங்க வந்து மவுண்ட் அபோரோவை பத்தி பாடுறாங்க. அப்ப இதை பத்தியெல்லாம் ஒரு ஸ்காலர்லி ஒர்க் இருக்கு அப்படின்னு சொன்னா ஜான் லிவிங்ஸ்டன் லோஸ், LOWS, அவரோட த ரோட் டு ஜானடு, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் மேரினர் பத்தியும் குப்லா கானை பத்தி வந்து டீடைல வந்து ரிசர்ச் இருக்கு. இந்த போயட் யார் இந்த சொன்னது? மை போயம்ஸ் ஆர் நாட் அபவுட் வயலன்ஸ் பட் அபவுட் வைட்டாலிட்டி அப்படின்னு சொன்னது யாரு? பிலிப் லார்கின், டெடியூஸ், C.S. லூயிஸ், டாம் கன். கண்டிப்பா C.S. லூயிஸ் கிடையாது, ஏன்னா அவர் வந்து நார்னியா அந்த கதை எழுதினவர். ஸோ அவருக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ மற்றது யாரு அப்படின்னு பாக்குறப்போ, ஸோ யாரா இருக்க முடியும்? வயலன்ஸ், மிருகங்களை வச்சு வயலன்ஸ்லாம் நான் காமிக்கலடா, இது வைட்டாலிட்டி அப்படின்னு சொன்னது வந்து டெடியூஸ் தான். ஸோ டெடியூஸ் வந்து இவங்க மூணு பேருமே சம்மந்தப்பட்டவங்க தான். ஃபர்ஸ்ட் வந்து த குரூப், சாரி, ஃபர்ஸ்ட் த மூமெண்ட் 1950s போயட். அதுல வந்து பிலிப் லார்கின், டாம் கன்லாம் அதில் தான் வருவாங்க. டாம் கன்னோட ஒரு முக்கியமான கலெக்ஷன் வந்து த மேன் வித் நைட் ஸ்வெட்ஸ், எய்ட்ஸை பத்தி. அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டோட கண்டினியூஷன் தான் த குரூப். அதுல அக்கேஷனலா வந்து டெடியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறார். அடுத்தது அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ கலெக்ஷன் 1957ல வருது, த ஹாக் இன் த ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட மேஜர் போயம்ஸ்ல ஒன்று பார்த்தீங்கன்னா த ஜாகுவார். அதில் வந்து அந்த ஜாகுவார் வந்து ஒரு ஜூல வச்சிருந்தாலும் அதை வந்து தனக்கு ஒரு சேஜ் துறவியை போல அதை வந்து ஒரு கேஜுக்குள்ள அடைச்சு வைக்க முடியாது. அது சொல்லும்,
ஓவர் த கேஜ் ஃப்ளோர் த ஹொரைசன்ஸ் கம். அது கண்களுக்கு இந்த கம்பியெல்லாம் தெரியல, அது எப்பவுமே வந்து தனியாக சுதந்திரமா இருக்கிற மாதிரி தான் அது நினைக்குது. அப்புறம் தாட் ஃபாக்ஸ், அது வந்து ஒரு மெட்டா போயம். கடைசியில் வந்து அவர் சொல்றதே வந்து ஒரு போயமா முடியிற மாதிரி இருக்கும். த பேஜ் இஸ் பிரிண்டட், ரொம்ப ஃபேமஸான லைன். அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட் போயிட்ஸ் பார்க்கலாம். 1950ஸ்ல அதில் முக்கியமான ஆட்கள் பிலிப் லார்கின், கிங்ஸ்லி ஆமிஸ், டொனால்டு டேவி, டிஜே என்ரைட், டாம் கன், ஜான் வெயின், எலிசபெத் ஜெனிங்ஸ், இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இதுக்கு சம்பந்தப்பட்ட மேகசின்ஸ் பார்க்குறப்போ ட்ரியோ, அப்புறம் வந்து டிபார்ச்சர், அது வந்து ஆலன் பிரவுன் ஜான் எடிட் பண்ணுது. தென் தேர் இஸ் ஆல்சோ லிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் ஹார்ட்லி எழுதின மேகசின்ஸும் லிட்டில் மேகசின்ஸும் இதில் சம்மந்தப்பட்டது.